அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயணிக்க வாருங்கள். அவங்க சக்திவேல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தமிழ் பயணியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோம்பேட்டில் இருக்க முருகர் கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சிவன் கோயிலுக்கு நம்ம போயிருக்கோம். இப்போ முருகர் கோயிலுக்கு நம்ம போகிறோம். இங்கே முருகர் கோயில் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, குமரன் குன்றம் சொல்லி ஒரு பெரிய மலைனா ரொம்ப பெரிய மலை சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு ஒரு பெரிய மலை தான் இது. இந்த முருகரை பற்றியோட வரலாறு எல்லாமே நம்ம பார்க்கலாம், புராண கதை என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா, வாங்க எங்களோட பயணிக்கலாம். நன்றி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோவில் தான் குமரன் குன்றம், இல்லைனா பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில்னு சொல்லுவாங்க. இது ஏன் குமரன் குன்றம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இந்த கோயிலுக்கு குமரன் குன்றம் சொல்லி பேர் சூட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 40 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து குரோம்பேட்டை இல்லைனா தாம்பரம் பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோவில். குரோம்பேட்டில் இருந்து அஸ்தினாபுரம் போகிற வழியில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. மூலவர் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிநாத சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சுவாமி மலை இருக்கு இல்லையா, அந்த சுவாமி மலை மாதிரியே இந்த முருகர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த கோவில் வந்து ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகருக்கு மயில் வந்து வாகனமாக இங்கே இருக்காது, யானை தான் வாகனமாக வச்சுருப்பாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விசேஷமாக இங்கே பார்க்கலாம். இந்த கோவிலில் மொத்தம் பார்த்திங்கன்னா 120 படிக்கட்டுகள் இருக்குது. அந்த 120 படிக்கட்டுகளுக்குமே பார்த்திங்கன்னா விசேஷமாக ஒரு பூஜைலாம் செய்கிறாங்க. நீங்கள் நடந்து போகும்போதே அந்த படிக்கட்டுக்கெலாம் பூஜை பண்ணதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த 2 புறமும் இந்த கதவுகள் இருக்கு இல்லையா, இது ரொம்ப பெரிய கதவுகளாக செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள அந்த வடிவமைப்பு இருக்குது பார்த்திங்களா, சிலைகள் மாதிரி செஞ்சுருக்காங்க. கதவுலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், கண்ணன் இருக்காங்க, மாயோன் வடிவத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பிரம்மதேவர் இருப்பாங்க. பாருங்கள், பிரம்மர் ரொம்ப அழகாக வந்து வடிவமைப்பு கொடுத்துருப்பாங்க இந்த கதவுகளில். இன்னொரு பக்கமும் அந்த திசையிலுமே இந்த கதவு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான தத்ரூபமாக வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. அதையும் நான் காட்டுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு சிற்பங்கள் இந்த கதவில் வந்து செதுக்கியிருக்காங்க. அந்த காலத்து சிற்பிகள் எவ்வளோ உயரம் கொண்ட அந்த கதவுகள் பாருங்கள், நல்ல ஒரு அற்புதமாக வந்து செதுக்கியிருக்காங்க இல்லையா. நான் கொஞ்சம் ஜூமில் கூட காட்டுறேன், பக்கத்தில் போய் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். பிரம்மதேவர் வந்து நல்லா அற்புதமாக செதுக்கியிருக்காங்க. அந்த ஃபினிஷிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு வடிவமைப்பு இந்த கதவில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலில் போகும்போது இதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். நிறைய அவதாரங்கள், விஷ்ணு சிவன் மட்டும் இல்லாமல் விஷ்ணு, பிரம்மதேவர், நம்ம வந்து மாயோன் எல்லாரும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த கதவுகளில். இங்கே பாருங்கள், இந்த திசையிலேருந்து பாருங்கள். அங்கே பாருங்கள், வந்து மச்ச அவதாரத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், வராக அவதாரத்துலையுமே இருக்காங்க. அது கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பாருங்கள் காட்சி தராங்க பாருங்கள். பக்கத்தில் யார் இருக்கா பார்த்தீங்களா, விநாயகர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் இருக்காங்க, பார்வதி தாயாரும் இருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு சிற்பங்கள். இந்த 2 கதவையில் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. மறக்காமல் எல்லோரும் இதை பாருங்கள். அழகான ஒரு காட்சி, எப்பேற்பட்ட ஒரு வடிவமைப்பு பாருங்கள். இந்த காலத்து சிற்பிகள் வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இதையும் கொஞ்சம் கிட்ட காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். முருகர் பார்த்தீங்களா, கையில் வேலோடு இருக்கார் பாருங்கள். 2 புறமும் மயில் நல்லா ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. சிவபெருமான் நடுவில் இருக்கிறாரு. இந்த கோயிலில் வந்து எல்லா சிற்பங்களும் பார்த்திங்கன்னா நல்லா தத்ரூபமாக ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு காலை நேரம் பார்த்து நீங்கள் வாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போன நேரம் பார்த்திங்கன்னா நவராத்திரி அந்த கொலுலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, நடுவில் பாருங்கள் முருகப்பெருமான் எப்படி காட்சி தராரு பாருங்கள். நல்ல ஒரு ராஜா வந்து ஒரு கம்பீரமாக உட்காந்துருந்தா அப்படி இருக்கும், நல்லா அமர்ந்திருக்கு, நல்ல கோலம் பாருங்கள். 2 புறமும் வந்து அந்த நவராத்திரி அந்த கொலு வச்சுருப்பாங்களே, அந்த பொம்மைகள் நல்லா வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தார் முருகப்பெருமான். நல்ல மயில் மீது வாகனத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி நல்ல தகன்னு மின்ற மாதிரி இருக்கிற பாருங்கள் முருகப்பெருமான். நல்லா இருந்தது இந்த காட்சியை பார்க்கும்போது, ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளியம்மன் கோவிலும் இருக்குது. இந்த காளியம்மனுக்கு ஒரு தனி கதை இருக்குது. இந்த காளியம்மன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஜெயமங்கல தன் மாகாளின்னு சொல்லுவாங்க. ஜெயமங்கலனா ஜெயம், வெற்றின்னு அர்த்தம். மங்களம்னா ஒரு சுபிக்ஷமான ஒரு அம்மன், ஒரு அமைதியான ஒரு காளின்ற மாதிரி ஒரு அர்த்தமும் இருக்குது. இந்த நல்லா இருந்தது இந்த காளியம்மன் கோயிலை நீங்கள் வணங்கிட்டு அங்கே பாருங்கள், மேலே உள்ள கோபுரங்கள்லாம் பாருங்கள். ரொம்ப ஒரு அழகான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு மலைப்பகுதியாக இருக்கும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரங்கள் தான் இருக்கும். மனசுக்கே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மலைகள் தான் இது. இந்த கோயிலோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புராண கதையெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை கோயில் இருக்கு இல்லையா, இங்கே குரோம்பேட்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த பச்சை மலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருநீர் மலை தாண்டினா திருநீர் மலை, பக்கத்தில் திருசூலம் மலை இருக்குது. பக்கத்தில் வந்து தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட், இதுக்கெல்லாம் நடுவில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிறனால கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயிலும் இருக்குது. அந்த விநாயகரை நீங்கள் வணங்கி
வணங்கிட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா, படிக்கட்டு நீங்கள் ஏறி நீங்கள் மேலே போனீங்கன்னா, வலதுபுறத்தில் வந்து இடும்பன்னு சொல்லி ஒரு சன்னதி இருக்குது. அந்த சன்னதியை வந்து நான் லாஸ்ட்டாக காட்டுறேன், காணொலியில் கடைசியாக நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே ஒரு நவகிரக கோவிலும் இருக்குது. அதையும் நீங்கள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு வேல் இருக்குது இல்லையா, இந்த வேலுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இருக்குது. சொல்லப்போனால் இந்த வேலால் தான் இந்த கோயிலை உருவாகுச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதாங்க உண்மை. இந்த கோவிலில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் வந்து நிகழ்ந்திருக்கு. அப்போ வந்து இங்கே முருகர் கோயிலெலாம் எதுவும் கிடையாது, இந்த மாதிரி படிக்கட்டுகள்லாம் எதுவும் கிடையாது. அப்போ வெறும் இந்த மலைப்பகுதி மட்டும் தான் இருக்குது, இந்த குன்று மட்டும் தான் இருந்திருக்கு. அந்த சமயம் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, காஞ்சி பெரியவர் வந்து இந்த மலைப்பகுதிக்கு வந்து வந்திருக்காரு. அப்போ வந்திருக்கும் போது அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, இங்கே வந்து ஒரு முருகன் கோயில் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சில காலம் கழித்து இங்கே உள்ள பக்தர்கள்லாம் வந்து இந்த மலையை வந்து சீர்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த குன்றிலேருந்து ஒரு வேல் கிடச்சிருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், அதுதான் அந்த வேல். அது இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு இருக்காங்க. அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல் கிடச்சா போதும் இல்லையா, அப்புறம் வேலை வந்து அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அப்படி அதுக்கப்புறம் வேகமாக ஒரு முருகர் கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து சூட்டப்பட்ட பேர் எது பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் அப்படின்னு இன்னொரு பேர் வந்து சூட்டியிருக்காங்க இந்த முருகர் கோயிலுக்கு. இங்கே முருகர் கோயில் மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஆலயம் வந்து கட்டியிருக்காங்க. இதே மலைப்பகுதியில் நீங்கள் முருகரை நீங்கள் வழிபடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சிவபெருமானை வந்து நீங்கள் வழிபட்டுறலாம். நீங்கள் படிக்கட்டுகள் ஏறும்போது இடதுபுறத்தில் வந்து ஒரு சிவபெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நடராஜர் சிலை இருக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வரராக சிவபெருமானும் பார்வதி தாயாரும் இருக்காங்க. நடராஜர் வந்து பார்த்திங்கன்னா வலது கால் தூக்குன கரத்தோட வந்து ஒரு சிலையை வந்து அமைச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப தத்ரூபமாக அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நடராஜர் சிலை. இந்த சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அமைக்கப்பட்ட சன்னதி அதே போல் இங்கேயும் இருக்கிறதுனால இங்கே நடராஜர் வந்து பிரதிஷ்டை வந்து செய்யப்பட்டிருக்காங்க. சிவசக்தி அம்சமான இந்த சிவன் வந்து வலது பாதத்தை வந்து சிவனுக்குரியதாக கருதப்படுறதுனால, எனவே இங்கே வந்து நடராஜர் வந்து தன் பாதம் தூக்கிய நடராஜர் அப்படின்னு இங்கே வந்து அழைக்கிறாங்க. நடராஜர் வந்து வழிபாட்டிற்கு வந்து 6 நாட்கள் வந்து இவருக்கு வந்து விசேஷ அபிஷேகம்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்பேஸ்வரருக்கு தனி சன்னதி இங்கே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு விசேஷ பூஜை இங்கே வந்து வழிபடும், அதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் வந்து காட்டுவோம் பாருங்களேன். அந்த சிவபெருமானோட கோயில் வந்து இந்த இடதுபுறத்தில் தான் இருக்குது. அங்கே பாருங்கள் சிவபெருமான் நீங்கள் பாருங்கள். நல்லா ஒரு இங்கே உள்ள சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப தத்ரூபமான ஒரு அழகான ஒரு வடிவமைப்பு கொடுத்துருப்பாங்க. சிவபெருமான் பார்க்க அப்படியே நேச்சுராக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் மறக்காமல் நீங்கள் முருகர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சிவபெருமானை வந்து நீங்கள் வந்து வழிபட்டுருங்க. நம்ம சிவபெருமானை வழிபட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து முருகப்பெருமானை நோக்கி நம்ம வந்து போகலாம். இந்த கோயிலோட டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ திறக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து ஒரு 6:30 போல், அதாவது 6:30 மணி முதல் 11 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து திறந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து திறந்திருக்கும். இங்கே நல்லா சுற்றி நீங்கள் பார்க்க ஒரு இயற்கை சார்ந்த ஒரு மலைப்பகுதியில் வந்து கோயில் வந்து அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு நடக்கும்போது நடக்கிற அந்த இதுவே உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் 120 படிக்கட்டுகள் தான், நீங்கள் வந்து சுலபமாகவே நடந்துடலாம். இந்த சிவபெருமான் நீங்கள் நல்லா வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா மேலே ஒரு சில்லுன்னு நல்லா ஒரு காற்று அடிக்கும். நீங்கள் முருகப்பெருமான் நீங்கள் இந்த படிக்கட்டுகளை ஏறி நடந்து போகும்போது அந்த காற்று வீசும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காலை நேரத்தில் நீங்கள் நடக்கும்போது நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த படிக்கட்டை நீங்களும் நடந்து வாங்க. நம்ம படிக்கட்டுகளை நடக்க அதாவது மலை ஏற நம்மளோட கஷ்டங்கள்லாம் வந்து தீருன்றது ஒரு பழங்காலத்தில் வந்து இப்போ வரைக்கும் ஒரு நம்பிக்கையாக வந்து கருதுகிறாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து மலை கோயிலுக்காக தேடி போவாங்க, நம்மளோட பாவங்கள்லாம் கழியுன்றதுக்காக மலை ஏறுவாங்க. நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, இவர் வந்து கேட்டவருக்கு கேட்டதை உடனடியாக வழங்கக்கூடிய ஒரு கடவுளாக வந்து நம்ம இப்போ வரைக்கும் நம்ம வழிபட்டுட்டு வரோம். நீங்கள் ஒரு சாலையில் வந்து ஒரு பைக்கில் வந்து போயிட்டுருக்கும்போது நீங்கள் முருகப்பெருமான் நீங்கள் நினச்சிங்கன்னா முருகர் படம் போட்டு ஏதாவது ஒரு வாகனம் கண்ணு முன்னாடி வரும்ன்றது ஒரு நம்பிக்கை. நீங்கள் முயற்சித்து பாருங்கள், கண்டிப்பாக வரும். முருகர் படம் வரலனா கூட ஒரு வேலோ இல்லைனா வந்து சேவலோ மயிலோ கண்டிப்பாக ஒரு புகைப்படம் போட்டு ஒரு வண்டியில் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நான் பல முறை இது வந்து முயற்சி செஞ்சு பார்த்துருக்கேன், கண்டிப்பாக அது ஒர்க் ஆகுது. நீங்களும் முயற்சித்து பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து முருகரை வேண்டி பாருங்கள். யாம் இருக்க பயமேன்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் வரும், இல்லைனா முருகப்பெருமான் படம் போட்டே வரும், இல்லை வேலு இல்லை சேவல் போட்டு ஏதாவது ஒரு வாகனம் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நீங்களும் முயற்சித்து பாருங்கள். இப்போ பாருங்கள் கொடிக்கம்பம் பாருங்கள், நம்ம வந்துட்டோம் முருகர் கோயிலுக்கு மேலே ஏறி வந்தாச்சு. நீங்களும் என் கூட சேர்ந்து நீங்களும் மலை ஏறி நீங்களும் வந்துட்டுருக்கீங்க. காணொலியை பார்க்குற நீங்களும் ரொம்ப காற்று நல்லா இங்கே வீசும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு இருக்கும். நீங்கள் வெயில் அடித்தா கூட அந்த வெயில் வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. நல்ல ஒரு மலைப்பகுதியாக இருக்கும் இது. இந்த கொடிக்கம்பத்தை நீங்கள் தொட்டு நீங்கள் வணங்குங்க. பாருங்கள், இங்கே வந்து யானை இருக்குது பார்த்தீங்கன்னா, கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யானை இருக்கும், மயில் இருக்காது.
நான் இங்கே உள்ளவங்ககிட்ட நான் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, சுவாமி மலையில் இருக்கா மாதிரி அப்படி இங்கே முருகப்பெருமான் இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து மயிலை பயன்படுத்தாமல் இவ வந்து முருகப்பெருமான் வந்து யானை தான் பயன்படுத்துவாராம் சுவாமி மலையில். அதே மாதிரி இங்கேயும் வந்து யானையை தான் வந்து வாகனமாக வந்து அமர்த்திருக்காங்க. இந்த கோவில் சுற்றி நீங்கள் பார்த்தா ஒரு இயற்கை காட்சி தான் இருக்கும். அந்த மரங்களை பாருங்களேன் எப்படி காற்று வீசுது பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காட்சிலாம் நீங்கள் பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது உங்கள் மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இந்த கோவில் ரொம்ப அமைதியாக இருக்கும். முருகப்பெருமான் வந்து பார்க்கும்போது ஒரு ராஜா எப்படி அமர்ந்திருப்பாரோ அது மாதிரி இருப்பார். ரொம்ப தகன்னு மின்ற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு அழகான ஒரு அம்சமாக இருப்பார். நீங்கள் மறக்காமல் இந்த கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க. முருகனோட உங்கள் அருள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ஒரு அழகான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பிளேஸில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோபுரங்களை பாருங்கள், இது வந்து 5 நிலை ராஜ கோபுரங்கள் கொண்டதாக இருக்கும் இந்த கோவில். இந்த படிக்கட்டில் நீங்கள் ஏறி வரும்போதே உங்களுக்கு வந்து மேலே வந்ததுக்கப்புறம் அந்த காற்றுலாம் வீசும்போது நீங்கள் ஏறி வந்த ஃபீலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் நம்ம வந்து காலங்காலமாக நம்ம வழிபட்டுட்டு வரோம். நம்ம எல்லா மன்னர்களும் தமிழ் மன்னர்களும் நம்ம முருகப்பெருமான் தான் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. நம்ம சோழர்களாக இருக்கட்டும், நம்ம பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும், இல்லை சேர மன்னர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து முருகப்பெருமானை தான் வந்து ரொம்ப வழிபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகப்பெருமான் சன்னதி இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த சன்னதி நீங்கள் அப்படியே கொஞ்சம் வளம் வந்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். துர்க்கை அம்மன் சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் அது துர்க்கை அம்மன் கிடையாது. எருமை மாடு மேலே வந்து வீட்டிருந்தால் வந்து கொற்றவைன்னு சொல்லுவாங்க. அதாவது எருமை இருக்கும் இல்லையா, எருமை மாடோட உருவம் இருக்கும். அந்த எருமை தலை மேலே வீட்டிருந்தாங்கன்னா அது வந்து கொற்றவைன்னு சொல்லுவாங்க. கொற்றவை தான் இப்போ வந்து துர்க்கைன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அது கொற்றவை தான் வந்து முதல் கடவுள். அதாவது குறிஞ்சி நில கடவுளாக முதல் கடவுளாக யார் பார்க்கப்பட்டதுன்னா கொற்றவை தான் பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பாலைத்திணை கடவுளாக வந்து கொற்றவை வந்து மாற்றினாங்க. ஆனால் இந்த கொற்றையோட சிலையை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், ஒரு ஆண் எப்படி வணங்கணும், ஒரு பெண் எப்படி வணங்கணும் வந்து ஒரு சிலை மாதிரி ஒரு அமைச்சிருக்காங்க. ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். குறிப்பாக அந்த ஆணோட சிலையை வந்து பார்க்கும்போது ரொம்ப எதர்ச்சியாக இருந்தது. ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் சன்னதிக்கு அப்படியே எதிர் திசையில் தான் இருக்கும். எப்படி வணங்கணுன்றதை வந்து போட்டிருக்காங்க, ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு சாஸ்தாங்கமான நீங்கள் வந்து ஆண் வந்து வணங்கணும், ஒரு பெண் எப்படி வணங்கணுன்றது பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோவில். மறுபடியும் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு நிறைய நம்ம வந்து பயணம் செய்யணும். நம்ம மலை ஏற ஏற நம்மளோட கஷ்டங்களும் நம்ம குறையுன்றது ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. இது மாதிரி நிறைய காணொளிகள் வந்து நம்ம மலைப்பகுதிக்கு சென்று நிறைய காணொளிகளை வந்து எடுத்து போட போகிறோம். இதுக்கப்புறம் வர காலகட்டங்களில் வந்து நிறைய மலைப்பகுதிக்கு சென்று நிறைய காணொளிகளை போட போகிறோம். நிறைய சிவபெருமானை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, முருகப்பெருமானை நீங்கள் காணொளிகள் நிறைய பார்க்க போகிறீங்க, நிறைய அம்மனுடைய காணொளிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம இது மாதிரி அடுத்தடுத்து வர காலையில் நம்ம பதிவு பண்ணிகிட்டே வருவோம். நம்ம தொடர்ச்சியாக உங்கள் ஆதரவு இங்கே கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இங்கே பாருங்கள், இந்த மலை பகுதியிலேருந்து நம்ம வந்து முடிக்கிற தருணம் இது வந்தாச்சு. நீங்கள் வரதா இருந்தால் ஒரு காலை நேரம் பார்த்து வாங்க, இல்லைன்னா மாலை நேரம் பார்த்து வாங்க. சுற்றி ஒரு இயற்கை சார்ந்த இடம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயில் கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் பார்த்தாலும் ஒரு பசுமையாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாகவும் நீங்கள் வரலாம். நம்ம சென்னையில் தான் இருக்கோம், பக்கத்தில் தான் இருக்கோம். எல்லாருமே வர. நிறைய பேருக்கு இந்த கோவில் வந்து தெரிய மாட்டேங்குது. நம்ம குரோம்பேட்டில் தான் இருக்குது. இதுதான் இடும்பன் உடைய சிலை. இடும்பன் சிலை நீங்கள் வணங்கிட்டு நீங்கள் வீடு திரும்பலாம். நம்ம தமிழ் பயணில் அடுத்த ஒரு காலையில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கங்கள்.